வந்துருங்கடா. கொல்லாம விட மாட்டேன்டா. மாமா அவரை கூட வந்துரு. அவரை பண்ணிடாத மாமா ப்ளீஸ். கழுதா நந்தரை டாய் அவளை தொடாதடா. இந்த பாண்டியனை பார்த்தாலே பயப்படுவானுங்க. நீ என் கல்யாணத்தை நிறுத்தி நான் கட்டிக்க போற பொண்ணைய தூக்கிட்டல. உன்னை மட்டும் இல்லடா, உன் குடும்பத்தையே காலி பண்ணல. நான் பாண்டிய இல்லடா. வாடி வா. அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். வாங்கறல. கும்பகோணத்துல இருந்து சென்னை வந்து இறங்குற வரைக்கும் நான் இவளை லவ் பண்ணல. ஆனா இப்ப சொல்றேன், இவளை நான் லவ் பண்றேன். மனசார லவ் பண்றேன். என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை? கல்யாணம் பண்றதுக்காகவும் அப்பனைய கொன்ன வண்டினா இவனையா விட போற? உன்னை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு தெரு தெருவா இழுத்துட்டு போறேன்டா. என்ன இப்படி அடிச்சு குடும்பப்படுத்துறீங்களே? எங்க மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன தெரியுமா? உன் மாமா என்ன மந்திரியை விட பெரியாளா, ஜட்ஜ விட பெரியாளா? அவங்க காரிய திருடி வித்து அவங்க ஆளுங்க மேலேயே கேஸ் போட்டுருவோம். டேய் போலீஸ்காரன் நினைச்சா கடவுள் மேலேயே கஞ்சா கேஸ் போடுவோம். தெரியும்ல. இவ்வளவு தைரியமா பேசுறாளு. என்னை சென்னையில வச்சு போட்டுருக்க வேண்டியதானே? தூத்துக்குடிக்கு எதுக்கு தூக்கிட்டு வந்தீங்க? டேய் இது முட்டுக்காடுறா. வண்டியை முட்டுக்காடு. சென்னை பீச் பக்கத்துல இருக்கு. கடலா இருந்தா தூத்துக்குடியா? அடிச்ச அடியில மூளை கலங்கி போச்சா? நீ ஒரு போலீஸ்கார. என்னது அக்யூஸ்டா? டேய் இங்க வாங்கடா. டேய் இவன் யார் தெரியுமா? சூழ பெருமாள். இவன் பேர்ல 10 கொலை 4 கொலை 3 ரேப் கேஸ் இருக்கு.
இவனை புடிச்சு கொடுத்தா சன்மானன்னு பேப்பர்லயே பப்ளிசிட்டி கொடுத்துட்டோம். ஆனா இவன் என் கூட தான் இருக்கான். இவன் யார் தெரியுமா? பிளேட் ரவி. 10 வருஷமா தேடிட்டு இருக்கான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் சேர்ந்து தான் தண்ணி அடிக்கிறோம். ஓவர். என்னடா ஓவரு? நாங்க பண்ணாதே ஓவரா பண்ணிட்டா? நான் யாரு தெரியுமா? குண்டு முருகன். சில இடத்துல குண்டு வச்சிருக்க தெரியுமா? நீ என்னமா ஓவர்னு இருக்க? ஏய், வயர்லெஸ் மூலமா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாடா. சார் அவன் ஃப்ராடு சார். சார் அவன் ஃப்ராடு சார். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை கடத்திட்டு வந்துட்டான் சார். சார் அவன் ஃப்ராடு சார். எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் அங்க வந்திருக்கேன் சார். எடுத்துட்டு போங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்ல முக்கால்வாசி பேர் வேற எவனாச்சும் போட்டு கொடுத்தாதான் மாட்டிப்பானுங்க. ஆனா உனக்கு நீயே போட்டு கொடுத்து மாட்டிக்கிட்ட பத்தியா? பொண்டாட்டி செத்தாலும் சரி, பொண்ணுக்கு கல்யாணம்னாலும் சரி, அதுக்கு கூட போகாம டியூட்டி பாக்குற நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. டேய், உன்ன மாதிரி சில பேரால தாண்டா மக்கள் போலீஸ்னாலே கேவலமா பாக்குறாங்க. யோ, இவனையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போங்கயா. ஓவர். மாமா, நல்ல ஆளதான் செலக்ட் பண்ணிருக்க. ஆமா, இவ்வளவு புத்திசாலியா இருக்கிய, என்ன வேலை பாக்குற? ஐடி பேங்க்ல கடன் வாங்கிட்டு கடனை திருப்பி கட்டாம பேங்க் அலைய விடுறவங்கள்ட்ட இருந்து கடனை திருப்பி வசூல் பண்ற வேலை சார். அப்படின்னா அப்படின்னா கிரெடிட் கார்டு கலெக்ஷன் ஏஜென்ட் சார். அட பாவிகளா, உலகமே கடன்ல தான் சுத்துது. நான் வாங்கினா மட்டும் கடங்காரன்றானுங்க. சத்யா சார், நிறுத்துங்க நிறுத்துங்க. ஸ்டாப் ஸ்டாப் ப்ளீஸ், இறங்கி வாங்க ப்ளீஸ். யோ, இப்படி குறுக்க வந்து நிக்கிறியா? கார் மோதி இருந்தா என்ன இருக்கு தெரியுமா? சத்யா, உன் டிவில நான் எப்படியாவது நடிக்கணும் ப்ளீஸ். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு ப்ளீஸ். மறுபடியும் ஸ்கேனிங்கா? என்கிட்ட இருந்ததெல்லாம் புடிங்கி பேங்குக்கு கொடுத்துட்டே. பேங்க் கூட இல்ல, அப்புறம் என்னத்தடா பாக்குற? என்ன பாக்குற? நான் நல்லா பாடுவேன், நல்லா டான்ஸ் ஆடுவேன். பாக்குறியா? பொக்கிரி பொங்கல் பொக்கிரி பொங்கல் பொக்கிரி பொங்கல் பொக்கிரி பொங்கல் பொக்கிரி பொங்கல். அதெல்லாம் இருக்கட்டும். அங்க என்ன தெரியுது பாரு. அங்க எல்லாம் ஒரே இருட்டா தெரியுது. இப்ப பாரு. நமிதா போஸ்டர். ஓடி போய் தடையிட்டு வா. நானுமா? மழையுதிர் காலம் மழையுதிர் காலம் நெஞ்சில் தெரிகிறதே. மனசுக்குள் ஏதோ நடிக்கிறதே. பனியின் துளிகள் விழும்போது இலைகள் அறியா